ஈரோட்டில் விசைத்தறி கூடத்தில் 2 தரப்பினர் கட்டையால் சரமாரியாக தாக்கும் வீடியோ காட்சிகள் வெளியாகி அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. ஈரோடு அசோகபுரத்தில் விசைத்தறி நடத்தி வரும் நந்தகுமாரிடம் குமார் என்பவர் துணிகளை உற்பத்தி செய்ய ஆர்டர் கொடுத்துள்ளார். ஆனால் உற்பத்தி செய்த துணிகளுக்கு கூலி பணம் தராமல் இருந்ததாக கூறப்படுகிறது. இது தொடர்பாக கடந்த 30ஆம் தேதி அன்று இரவு நந்தகுமாரின் விசைத்தறி கூடத்திற்கு வந்த குமார் மற்றும் அவரது மகன் விக்ரம் ஆகியோர் உற்பத்தி செய்த துணிகளுக்கு கூலி தராமல் துணிகளை எடுத்துச் செல்ல முயன்றதாக கூறப்படுகிறது. அப்போது ஏற்பட்ட தகராறில் குமார் தரப்பைச் சேர்ந்த ஒருவர் நந்தகுமாரை சரமாரியாக கட்டையால் தாக்கினார். தொடர்ந்து ஒருவர் தாக்கிக் கொண்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. இது தொடர்பான சிசிடிவி காட்சிகள் வெளியான நிலையில் போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.